நன்றி. நான் சாத்தூர்லேருந்து வரேன். என் பேர் தானா. அதாவது என்னை சாட்சி நிறுத்தின ஆண்டவர் கோடி நன்றி. நான் சொல்கிற சாட்சி உங்களுக்கு எல்லாரும் சிரிப்பாக இருக்கும். அதான் ஒரு சின்ன பூனைக்குட்டி வளர்க்குறேன். அந்த பூனைக்குட்டி என்ன செஞ்சிருச்சு, நம்ம மழை தண்ணி போகும்ல, அந்த ஓட்டைக்குள்ளே போய் அந்த குழாய்க்குள்ளே போயிடுச்சு. கீழே போகிற குழாய்க்குள்ளே போயிடுச்சு. நானும் என்னெல்லாமோ போராடினேன். ஒரு சேலையை உள்ளே விட்டு என்னெல்லாமோ போராடினேன் நைட்டில். அதுக்கு அங்கிட்டு வந்து முள் செடியாக கிடக்கு. முள்ளுக்குள்ளே அப்போ எடுக்கவும் முடியாது. அப்போ ஓனர் கீழே, நான் மாடியில் இருக்கேன், ஓனர் கீழே போய் ஓனர்கிட்ட போய் சொன்னேன், இப்படி பூனைக்குட்டி இந்த மழை தண்ணி போகிற ஓட்டைக்குள்ளே போய் அந்த குழாய்க்குள்ளே போயிடுச்சு, நான் இவ்வளோ நேரம் போராடினு எடுக்க முடியலன்னு. அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வரையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப எனக்கு மனம் உளைச்ச தாங்க முடியல. ஏன்னா அது நான் குட்டியாக இருக்கும், ரொம்ப விளாடும். எனக்கு வேறு யாரும் துணை கிடையாது. அதை வச்சு அது விளாட்றத பார்த்துக்கிட்டே நைட்டில் ஒரு 6 மணி 7 மணிக்கு உட்காந்துருப்பேன் நான். அது போனது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ரொம்ப சின்ன பூனைக்குட்டி, ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து நம்ம ஜீவ ஒளி ஜெப கோபுரத்துக்கு காணிக்க 1000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு பூனை கிடைக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அது சொல்லி ஜெபம் பண்ணி முடித்த மறு செகண்டில் வந்து கதவை வந்து தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் தூக்க கலக்கத்தில் இருந்த மணி 9 மணி. சரின்னு என்னன்னு கேட்டால், ஓனர் உங்கள் பூனைக்குட்டி வந்துருச்சு, ஆனால் முள்ளுக்குள்ளே போயிடுச்சு, எங்களால் எடுக்க முடியல, எங்களுக்கு கடிக்க வருது, நீங்கள் போய் வளர்க்குறனால நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா 1 நிமிஷம் வந்துடும் அப்படின்னாங்க. நான் இந்த முள்ளுக்குள்ளே எப்படி இந்த ராத்திரியில் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பிறகு கீழே போய் அது பேர் டிங்கு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். அது உடனே வந்துருச்சு. வந்தோடனே தூக்கிட்டு வந்து ஆண்டவர் கோடி நன்றி சொல்லிவிட்டு இதை சாட்சி நிறுத்தின ஆண்டவர் கோடி நன்றி.